அங்க கரெக்டா. கொனாட்டே பால் வாட்சிங், வான் டைக் பால் வாட்சிங், கோடி கேக்போ பால் வாட்சிங், கர்கஸ் பால் வாட்சிங். ஒருத்தவனுமே சுத்தி என்ன பண்றான், எவன் வரான் எதுவுமே பார்க்கல. இல்ல இது என்ன பிரச்சனை தெரியுமா, இங்க இந்த 4-4 பிரஸ்ன்னு சொல்லுவோம் தெரியுமா. இது வந்து ஐ திங்க் திஸ் இந்த கேம்ல தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைமா ஸ்லாட் வந்து இட் ட்ரைட் அந்த லாப் சைடட் 4-3-3. ஸோ கேக்போ டிராப் பண்ணுவான், இந்த பக்கம் 3 பேர் 4-3-3 பிரஸ் மாதிரி. ப்ராப்ளம் என்னன்னா கிராவன்பர்ச் வந்து ஃபாலோட் இந்த நம்பர் 8 செல்சிக்கு என்சோ நினைக்கிறேன்ல. என்சோ ஃபாலோட் என்சோ, ஸோ இட் பிகேம் 4-4. ஸோ கேக்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா கேக்போ கரெக்டா தான் நிக்கிறான். ஆமா, இவனும் கரெக்டா தான் இருக்கு. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா இங்க மெக்காலிஸ்டர் வந்து இவன் போனதுனால இஸ் அவுட் நம்பர் 2-1. கேக்போ வந்து இஸ் டூ ஃபார் அவே அங்க இருந்து ஹெல்ப் பண்றதுக்கு. கரெக்ட். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர்டுக்கு 11 கேட்டிங்கன்னா எகிட்டிகே. ஏன்னா ஈசாக்கு விட எகிட்டிகே ஹஸ் ஹேட் மோர் கேம் டைம் முன்னே. ஹி சீம்ஸ் மோர் அடாப்டட் டு அவர் டீம். ஸோ அதனால தான் நான் எகிட்டிகேன்னு சொல்றேன். ஸோ இது வந்து நம்ம வந்து இன் பொசிஷன்ல என்ன பண்ணியிருந்தோம், அவுட் ஆஃப் பொசிஷன்ல வந்து போன வருஷம் 4-2-4 யூஸ் பண்ணோம், 4-3-3 யூஸ் பண்ணோம். இந்த வருஷம் வந்து 4-2-4 ஒர்க் ஆக மாட்டேன்னு நினச்சி 4-3-3 ஸ்டார்ட் பண்ணோம். மறுபடியும் இந்த லாஸ்ட் 3 கேம்ஸாக 4-2-4 போனோம். ஏதோ ஒரு குழப்பம் நடக்குது, ஓகேவா. அது அந்த குழப்பமா என்னங்கிறது வந்து இந்த சீசன் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ தெரியும். அந்த வீடியோவில் வந்து நானும் சேஷு வந்து அதை பிரேக் டவுன் பண்ணுறோம். இது வரைக்கும் பிரீமியர் லீக்ல வந்து இத்தனை கோல் நம்ம வந்து நம்மளுடைய கோல் டிஃபரன்ஸ் வந்து +1. we scored 18, we conceded 17. ஓகேவா. ஓகேவா, இங்க இருக்கோமா. இப்போ வந்து பாஸ் பண்ணுங்க. இப்போ வந்து ஐடியலி இப்போ அந்த பாஸ் அவங்க ப்ளே பண்றேன்னா அங்க வந்து ஃபர்ஸ்ட்லி சோபோஸ்லை ஒரு கேவலமான பாஸ் பண்ணுவான் அந்த இடத்துல. அந்த ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது வந்து இந்த கிளிப்பிங்ல வராது. பட் அந்த இடத்துல ஒரு கேவலமான பாஸ் போட்டனால தான் 2-0 லீட்ல இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அங்க ராபர்ட்சனுக்கு பின்னாடி பிடிக்கிறதுக்கு அந்த மேனை பிடிக்கிறதுக்கு ராபர்ட்சன் இருக்கான், இந்த மேனை பிடிக்கிறதுக்கு வான் டைக் இருக்கான், இங்க ஓடுற மேனை பிடிக்கிறதுக்கு கொனாட்டே இருக்கான். பேசிக்கலி ஸ்கிரீன்ல ஜஸ்ட் கார்னர்ல ஓகேங்களா. அதுவும் இல்லாம மெக்காலிஸ்டர் இருக்கான். சோ அல்டிமேட்லி அவர் ரெஸ்ட் டிஃபென்ஸ் இஸ் குட். 4 vs 3. ஆமா, 1-on-1 duels வின் பண்றதுக்கு ஈச் பர்சன் ஒவ்வொருத்தரும் இருக்கானுங்க. அது இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு பிளேயர் மெக்காலிஸ்டர் பின்னாடி இருந்து ஓடிட்டு இருக்கான். ஓகேவா, இப்ப ப்ளே பண்ணுங்க. ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா, இந்த சிச்சுவேஷனே ஓகே, மெக்காலிஸ்டர் வந்து இஸ் பால் அவனை தாண்டி போயிருச்சு. அண்ட் ஆஸ் அ டிஃபென்சிவ் டீம் வந்து இந்த சிச்சுவேஷன் இருக்கவே கூடாது. இந்த 3 1-on-1s இருக்கவே கூடாது எப்போதுமே வந்து, எஸ்பெஷலி ஃபார் ஸ்லாட். அந்த +1 ஜென்ரல் நீங்க எந்த டீம் ஸ்லாட்னு இல்லை, எந்த டீம் பார்த்தாலுமே +1 தான் இருக்கும். ஸோ நான் 3 அட்டாக்கர் இருந்தாக்க 4 டிஃபெண்டர் இருப்பான் பின்னாடி. இல்ல கரெக்ட் தான் நீ சொல்றது. இப்போ இந்த சிச்சுவேஷன்லயே தேர் இஸ் a +1 என்ன கேட்டா மெக்காலிஸ்டரை ஆட் பண்ணோம்னா, ஏன்னா ஆமா கரெக்ட், ஏன்னா ப்ளே பண்ணுங்க. அதனால தான் சொல்றேன் நான். அதுல ப்ளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த +1 எவிடென்ட்டா தெரியும். சோ பால் வந்து அது வரைக்கும் போகுது கரெக்ட்டா. இப்போதைக்கு 3-on-3 தான் இருக்கு. இப்போ பாஸ் பண்ணுங்க. ஓகே, சூப்பர் பாஸ். இங்க பாருங்க, இப்போ பால் வந்து ஓகே, கொனாட்டே இஸ் அவுட் ஆஃப் த கேம். ஏன்னா அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் பண்ணிட்டான். அவன் கண்ட்ரோலே பண்ணாம கொனாட்டே would have thought ஓகே அவன் போய் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் பண்ணுவான், அவன் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இஸ் லெட் த கிராஸ் இன் ஃபைன். இப்போ அங்க வந்து அந்த சைடு செமெனியோ ராபர்ட்சனையும் தாண்டி வான் டைக்கையும் தாண்டி வந்து பாலை மீட் பண்றான். இப்போ இந்த இடத்துல வந்து அந்த பால் இப்ப ப்ளே பண்ணீங்கன்னா அந்த பால் போற ஸ்பேஸ்ல வான் டைக் ஈஸியா பிளாக் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் ஸ்பீடா ஓடி இருந்தானா வான் டைக் இஸ் கெட்டிங் டு தட். இது வந்து பின்னாடி யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு கொழுப்புக்குன்னு பண்ண விஷயம் நீ கேட்டா. கரெக்ட். இல்ல அதான் இது வந்து இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ், அதான் சொல்ல வந்தேன். ஸோ இது வந்து சிஸ்டம்னு திரும்ப சொல்றேன். இது வந்து நாட் ஒன்லி சிஸ்டம், நம்ம சீசன்ல இந்த சீசன்ல இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸும் இருந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. இப்ப பாத்தீங்களா அங்க வந்து இட் இஸ் வெரி ஈஸி டு ஸ்டாப் திஸ் கோல். கரெக்டா, இதெல்லாம் ஒரு கோலே விடக்கூடாது. ஓகேவா. இப்போ ஓகே, இப்போ 2வது கோல் கரெக்டா. இப்போ இது வந்து சிஸ்டமேட்டிக் இஷ்யூவான்னு கேட்டீங்கன்னா ஓகே. ஏன்னா எண்டோ அங்க நடு பிடிச்சு திரும்பி ஓடி வரான் பாருங்க. எண்டோ shouldn't have gotten into the box. எண்டோக்கு பாக்ஸுக்குள்ளார எந்த வேலையுமே கிடையாது. அவன் அந்த பாக்ஸ்குள்ள போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை கேட்டா ஸ்லாட்டே அவனை போக சொல்லிருக்க மாட்டார். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். இல்ல அவனா அது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, அந்த இன்டர்வியூல கேரகர் கேட்கும்போது சொன்னாரு இந்த மாதிரி ஐ ஆஸ்க்ட் them to go for, I asked everyone to go forward, நீ 8 பேர் முன்னாடி போக சொன்னேன்னு. வாட் ஐ அம் சேயிங், ராவன்பர்ச் வந்து ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி இருந்தா ஆஃப் சைடே ப்ளே பண்ண முடியும். அங்க ஃபோர்டனை அந்த சமயத்துல அவன் ஆஃப் சைடு ப்ளே பண்றானே தெரியல. அண்ட் அதுதான் தெரியல மாதிரி அப்படியே ப்ளே பண்றானே வெச்சுக்கோங்க. இஸ் இன் an unfamiliar position. அவனுக்கு எப்படி ப்ளே பண்றதுன்னு தெரியல. he is not calling ஆஃப் சைடு. எக்ஸாக்ட்லி.
அவன் அங்க ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தான்னா ப்ளே பண்ணுங்க. அங்கதான் டோக்கு வராம பாருங்க. அங்க பாருங்க. இஃப் கிராவன்பர்ச் இஸ் இன் தி எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ் ரைட் நவ. இல்ல அதுதான் the problem is இல்ல the problem is ஒன்னு நீங்க சொல்றது கரெக்ட், he should have been few steps further. பட் அவன் கவர் பண்றது கொனாட்டேக்கு. சோ அவன் சென்டர் பேக் மாதிரி இருக்கணும், கொஞ்சம் டீப்பா இருக்கணும், என்னோட அட்டாக்கர் வந்து எனக்கு தெரியணுங்கிற அந்த ஒரு இது இருக்கு அவனுக்கு. சோ அதான் இஸ் இன் an unfamiliar position அந்த சமயத்துல. சோ என்னன்னா அந்த கோல் அந்த இடத்துல இருந்து வரும். அகைன் லேசி கொனாட்டே மெக்காலிஸ்டர் எல்லாம் லேசி பக்கத்துல போகாம. ஓகேவா? சோ 17 கோல்ஸ் நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. 17 கோல்ஸ்ல வந்து அல்டிமேட்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 14 கோல்ஸ் ஆச்சு வந்து இட்ஸ் மிஸ்டேக்ஸ். இட்ஸ் இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ். 2-3 கோல்ஸ் இங்க இந்த பாருங்க, அந்த கார்னர்ல போட்டது பிரென்ட்ஃபோர்ட் கோல், அந்த எவர்டன் கட் பேக், அந்த பேக் 3 3 பேர் இருந்தது யுனைடெட் கேம்ல, இதெல்லாம் சிஸ்டம் மேலே வைப்போம். மீதி 14 கோல் எல்லாமே கேவலமான இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ். இதுல என்னத்த போய் ஸ்டார்ட் சொல்ல முடியும் இந்த மாதிரி பண்ணதுல? ஆமா. பட் இது வந்து ரொம்ப பெரிய எபிசோடாவே போயிடுச்சு. இது வந்து நம்ம இந்த கோல் செக்மெண்ட் வந்து பார்ட் 3-ஆ போட்டுருங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. நம்ம நாட்டிங்ஹாம் ப்ரிவியூல தேவையில்ல, எனக்கு நாட்டிங்ஹாம் ப்ரிவியூல பேச போறோம். அது சரி. கோல் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப நம்ம வந்து இப்ப நீங்க அந்த ஜேல எடுத்தீங்கன்னா அதை வச்சு முடிச்சிடலாம். இப்ப கோயிங் ஃபார்வர்ட் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத பார்த்து அதை முடிச்சிடலாம். இல்ல அதான் இப்ப கோயிங் ஃபார்வர்ட் என்ன சொல்யூஷன் இருக்கு இதுக்கு, அது சொல்லுங்க நீங்க. இப்ப கோயிங் ஃபார்வர்ட் வந்து இல்லங்க நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ் சொல்றேன், இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுப்பா. அத நான் கேட்கல, அதுக்கு நான் கேட்கல, நான் அப்புறம் பாத்துக்கலாம். இம்ப்ரூவ்மென்ட் இண்டிவிஜுவல் லெவல்ல ஃபர்ஸ்ட் நீ இண்டிவிஜுவலா மிஸ்டேக் பண்ணலனா அப்புறம் சொல்லிக்கலாம் சிஸ்டம். ஐ மீன் கரெக்ட் ரெண்டுமே சொல்லணும், பட் அதுவும் ஒரு பார்ட்ங்கிறதுக்கு சொல்ல வரேன். கரெக்ட். ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலி யூ ஹேவ் டு ப்ளே பெட்டர். ரெண்டாவது இப்போ வந்து நமக்கு இருக்கிற பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி விளையாண்டா ஒர்க் அவுட் ஆகும் நீ நினைக்கிறீங்களோ அது உங்களோட ஒப்பீனியன் என்ன? இப்போ என்ன சிஸ்டம் விளையாடணும், ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்டிங் 11 இருக்கணும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபார்ம் சொல்லுங்களேன். யார் ஸ்டார்டிங் 11? இதுதான் இப்போ இருக்க பிட்ச்ல லாஸ்ட் கேம் ஆடுனாங்களே, இதுதான் ஸ்டார்டிங் லெவல் என்ன பொறுத்த வரைக்கும். ஈசாக் வந்தாலும் சொல்றீங்களா? ஐ வாண்ட் யுவர் பெஸ்ட் ஸ்டார்டிங் 11. இல்ல இல்ல அதான் சொல்றேன், இப்போதைக்கு எக்கிட்டிக்கே இருக்கட்டும் பரவாயில்ல. ஈசாக் வந்து எக்கிட்டிக்கே வச்சிட்டு ஈசாக்கே கொண்டு வரலாங்க. பட் நீங்க சொல்லுங்க ஏன்? இல்ல இது எனிவே ரொட்டேஷன் நடக்குங்க. பட் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர்டுக்கு 11 கேட்டிங்கன்னா எக்கிட்டிக்கே. ஏன்னா ஈசாக்கை விட எக்கிட்டிக்கே ஹஸ் ஹேட் மோர் கேம் டைம் முன்னே. ஹி சீம்ஸ் மோர் அடாப்டட் டு அவர் டீம். ஸோ அதனால தான் நான் எக்கிட்டிக்கேன்னு சொல்றேன். இதுதான் வந்து திஸ் வுட் பி மை ஸ்டார்டிங் லைன். இப்போ இங்கே டாட்னம் வந்து ஏன்டா டாட்னம் போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஒரு அப்போனன்ட் வேணுங்கிறதுக்காக டாட்னம் போட்டிருக்கோம். இது வந்து கேன் பி அகேன்ஸ்ட் எனிவன். இது இப்போ என்ன கேட்டீங்க நீங்க? இப்போ இதான் ஸ்டார்டிங் 11 வச்சுக்கோங்களேன். how would you approach a game? ஐடியலி நம்ம வந்து இப்போ எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து ரெண்டு விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ ஓவர்லாப்பிங் ஃபுல் பேக்ஸ் வச்சு ஆடுறோன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்படின்னா ரெஸ்ட் டிஃபென்ஸ் நான் வந்து இப்போ போன எபிசோட்லேயே சொன்னேன், கிராவன்பர்ச் வந்து யூ ஷுட் கோ பேக் டு வாட் யூ வாஸ் டூயிங் லாஸ்ட் சீசன். இந்த ரெஸ்ட் டிஃபென்ஸ் வந்து இப்போ சப்போஸ் இன் பொசிஷன் வந்து நம்ம ஏகிடிக்கு முன்னாடி இருக்கான் மெக்காலிஸ்டர், சோபோஸ்லை, சாலா இன்சைடு, இங்கே வேர்ட்ஸு, ராபர்ட்சன் ஓவர்லாப் பண்றான், பிராட்லி ஓவர்லாப் பண்றான். இதுதான் வந்து நம்ம அட்டாக்கிங் செட்டப்னா டிஃபென்சிவ்லி அந்த லாஸ்ட் அந்த பிரென்ஃபோர்ட் கோலுக்கு நடந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கவே கூடாது. ஸோ வான் டைக் கொனாட்டே ஹாஃப் லைன் கிட்ட இருந்தா கிராவன்பர்ச் ஹேஸ் டு பி சம்வேர் ஹியர். இந்த இடத்துல ஒரு ரோமிங் ரோல் மாதிரி ஹேஸ் டு பி தேர். ஏன்னா அவனும் முன்னாடி போயிட்டான்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாட்னமே எடுத்துப்போம், ஜாவி சிம் கோலோமோனி மட்டும் முன்னாடி இருக்கான், ஜாவி சிமன்ஸும் இங்க ஒரு இந்த இடத்துல இருக்கான்னா இஃப் தே ரெக்கவர் த பால், இங்க ரொமேரோ ரெக்கவர் பண்ணிட்டு ஒரே ஒரு த்ரூ பால் ஓவர் த டாப் டு பிரென்னன் ஜான்சன் நீங்க பாருங்க இம்மீடியட்லி 3-on-2 மினிமம். ஸோ இந்த சிச்சுவேஷன் வராம இருக்கணும்னா அகேன் அண்ட் அகேன் ரெஸ்ட் டிஃபென்ஸ் வந்து கிராவன்பர்ச் ஹேஸ் டு பி தேர். கோல் அடிச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், as long as you don't compromise on this, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு இருக்கணும். That is my only thing. That is the first thing that we have to resolve. And I think last or 3 games வந்து we have had ஒரு rest defense of 3 people generally. Correct. So அது இருக்கு. 3 people வந்து whether that is கிராவன்பர்ச் முன்னாடி போயிட்டு ராபர்ட்சன் பின்னாடி வரானோ, இல்ல பிராட்லி பின்னாடி வரானோ, இல்ல இந்த மாதிரி நான் சொன்ன whatever it is 3 பேர் இருக்கணும் டெஃபினட்டா. கரெக்ட். இப்போ நான் ஐடியலி நான் என்ன தெரியுமா நினைச்சேன், நீங்க சொல்லி முடியும், அதுக்கு அப்புறம் நான் என்னோட வரேன். இன் பொசிஷன் எப்படி விளையாடலாம் நினைக்கிறீங்க? இன் பொசிஷன் வந்து we have to put words on the leftங்க. ஏன்னா கேக்போ ஆடுறான்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல,
ஒன் சைடடா போற டிஃபெண்ட் பண்ணுவான். இந்த பக்கத்தை பிளாக் பண்ணிட்டான்னா இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல இப்போ டாட்னமே எடுத்துப்போம். ஹி செண்டிங் ஹிம் இன்டு த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். சோ பலினி ஹி செண்டிங் ஹிம் இன்டு பலினியா. ஒண்ணு செண்டிங் ஹிம் கிடையாது, அவரே போவாரு. அவரே போறாரு. ஆமா, அவரே போறாரு பலினியாக்கு. அண்ட் there is no option. அவன் அந்த த்ரூ பாலும் போட மாட்டேங்கிறான். கர்கேஸ்ல இருக்கிற கர்கேஸ் வந்து ஓவர்லாப் பண்ணாலும் இவன் போட மாட்டேங்கிறான். ராபர்ட்சனோ கர்கேஸோ யார் ஓவர்லாப் பண்ணாலும் இவன் போட மாட்டேங்கிறான். ஸோ அதுவும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இஃப் ஹி கோஸ் இன்சைட் பலினி அங்க எடுத்துனா போறதுக்கு ரொம்ப ஈஸி ஜாப் டு டேக் ராபர்ட்சன் அந்த சைட்ல. கரெக்ட் கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது we have to play வேர்ட்ஸுங்க. there is no question. ஏன்னா வேர்ட்ஸ் வந்து he gives you that option of going on the outside போனானா ராபர்ட்சன் can come inside also. அண்டர்லாப் பண்ணுவான். அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்ல he opens up space for McAllister to come inside இந்த இடத்துல. சரி, McAllister பலினியா எடுத்தனா ராபர்ட்சன் can come here or Ekitike can drop deep. இந்த மாதிரி நிறைய there is space. நீங்க பாருங்க எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. whereas இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதான் சொல்றேன், கேக்போ இருக்கான்னு வச்சுக்கோங்க. கேக்போ உள்ள வந்தான்னா everybody is covered by a man இந்த இடத்துல. எவனுக்கும் ஸ்பேஸ் இல்ல உள்ள வரதுக்கு. and at the same time going into the crowded area மாதிரி. ஆமா, அண்ட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து தே ஹேவ் ஆப்ஷன்ஸ் டு கவுண்டர் ஆல்சோ. பிரெண்டன் ஜான்சன் வந்து he doesn't need to do defensive work. கேக்போ ஏன்னா கேக்போ போறது வந்து ரொமேரோட்ட போறான் இல்ல பலினியாட்ட போறான் உள்ள. அண்ட் பிரெண்டன் ஜான்சன் doesn't need to do much. அவன் அங்க இங்கே ஒரு அவுட் பாலா இருந்தா போறோம். கரெக்ட் 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 எக்ஸாக்ட்லி. சோ அந்த வேர்ட்ஸ் கொடுக்குற அந்த டைனாமிசம் வந்து we need. நம்பர் 1 அது ஒண்ணு. க்ளோஸ் ட்ரையாங்கிள் வச்சு ஆடணும்னு ஐ மீன் தட் இஸ் அது வந்து ரொம்ப பேசிக்ஸ். பொசிஷன் ஃபுட்பால்னா யூ ஹேவ் டு பிளே இன் ட்ரையாங்கிள்ஸ். நம்ம வந்து சேயிங் ஓகே ஸ்லாட் வந்து வி வாண்ட் டு பிளே பொசிஷன்னாக்கா இதுதான் ஆடி ஆகணும். பொசிஷன்ல ஆடணும்னா இட் ஹாஸ் டு பி ஷார்ட் ஷார்ப் பாசஸ். ரெஸ்ட் டிஃபென்ஸ் வந்து நல்லா இருந்தாலே ஈவன் இஃப் வி லூஸ் பொசிஷன், அந்த பிரெண்ட்ஃபோர்டுக்கு 2வது கோல் போன மாதிரி இஃப் வி லூஸ் பொசிஷன் அண்ட் சப்போஸ் பலினியாவே ரெக்கவர் பண்றாங்க இங்க அப்படின்னாக்கா நீங்க பாருங்க இமீடியட்லி தெர் இஸ் நோ கவுண்டர் அவங்களுக்கு. சப்போஸ் இந்த பக்கம் ரிச்சார்லிசன் போடுறான் அப்படின்னா கூட பிராட்லி கேன் கம் பேக் அண்ட் மெக்காலிஸ்டர் எப்படியும் வருவான் பின்னாடி. லைக் we have all these options to cover. பட் அதாவது பால் லூஸ் பண்ண உடனே இந்த பொசிஷன்ல லூஸ் பண்ண உடனே கிராவன்பர்ச் முன்னாடி இருந்தானா இஃப் பலினியா மேனேஜஸ் டு ஃபைண்ட் சிமன்ஸ்னாக்க இமீடியட்லி அந்த பிரெண்ட்ஃபோர்ட்ல நடந்த மாதிரி யூ ஹேவ் a 4-on-2. பிரெண்ட்ஃபோர்ட்ல இதுதான் நடந்தது பேசிக்கா. என்ன இங்க செமென்யோ இருந்தா இங்க 2 போன்மத் பிளேயர், இங்க ஒரு போன்மத் பிளேயர் இருந்தா வேண்டைக் கொனாட்டே இருந்தானுங்க. அவ்வளவுதான். ரைட். that is the only thing. நான் வந்து ரெஸ்ட் டிஃபென்ஸ் ஒழுங்கா இருந்தாலே that half the issues will go and in the short 1-2 passing we have the players for that. அது மாதிரியா ஆடுறாங்க. நான் என்ன நினைச்சேன்னா put Ekitike on the left, Wirtz in the middle and put Isak up top. ஓகே, அப்ப யாரை எடுக்கலாம் மிட்ஃபீல்ட்ல இருந்து? கிராவன்பர்ச் எடுத்துருங்க. ஓகே, பின்னாடி யார் இருப்பா? மெக்காலிஸ்டரா? இல்ல, சோபோஸ்லை. ஓகே. சோபோஸ்லை as that ரெஸ்ட் இது பண்றது. ஓகேவா? எனக்கு வந்து இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன் பொசிஷன் இருக்கோம்னு வெச்சுக்கோங்க. சாலா will be playing in on the right. ஓகேவா? எனக்கு பிராட்லியோட I prefer ஃப்ரிம்பாங். I'll tell you for 2 reasons. அவனை எடுத்துட்டு ஃப்ரிம்பாங் இருக்கானா? இருப்பான். ஆமா ஆமா. அந்த இதுவே தெரியல, அதுவே யோசிக்குது எங்க அவன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃப்ரிம்பாங். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா ஃப்ரிம்பாங் வில் ஓவர்லாப். கரெக்டா? ஃப்ரிம்பாங்கை வந்து ரிச்சார்லிசன் ஸ்பென்ஸ்க்கு நடுவில் வச்சிருங்க அந்த இடத்துல. ஓகேவா? அதே மாதிரி அந்த பக்கம் வந்து கர்கேஸோ ராபர்ட்சனோ டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ் எனிவேஸ் அந்த இடத்துல. அண்ட் எக்கிட்டிகே வந்து இன்சைடு அந்த இடத்துல. ஓகேவா? ஸோ எனக்கு என்னன்னா லெட்ஸ் சே சோபோஸ்லை இஸ் ஹேவிங் தி பால் அண்ட் இவனுங்க எல்லாமே வந்து லோ பிளாக்கே ஆடுறான்னு வைங்க. பலினியா, சாரு, சிமன்ஸ், ஜான்சன் எல்லாருமே அங்கேயே வைங்க. ஓகேவா? மெயினான ஒரு விஷயம் வந்து ஃபார்வர்ட்ஸ் டு பிளே த்ரூ திஸ் லோ பிளாக் என்னன்னா the usage of triangles. ஏன்னா அதுதான் வந்து லெவர்குசன்ல பண்ணாங்க. many people will go close to him, play 1-2s and get out. அதுதான் Wirtz will move on to play the 1-2 with someone else. அந்த ஸ்விட்சிங் பண்ணிட்டு இருக்கறனால ஒருத்தன் ஃப்ரீ ஆயிருவான். நம்ம இது வரைக்கும் அவன் வந்து நீங்க சொல்ற பாயிண்ட்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவன் இங்க வரான்னு வெச்சுக்கோங்க. சோபோஸ்லை உடனே and Konate will move wide. உடனேவே you have one triangle இங்க ரீசெட் பண்றதுக்கு. சரி, அப்படி இல்லனா Wirtz, Salah, Frimpong இது ஒரு triangle. இன்னும் கொஞ்சம் ஈசாக் டிராப் பண்ணான்னு வைங்க நெக்ஸ்ட் டு சார். அது ஒரு ட்ரையாங்கிள் இப்போ. ஆமா, இது அது இந்த பக்கம் பாருங்க. சாலா, ஈசாக் அண்ட் வர்ட்ஸ் இவங்க 3 பேர் ஒரு ட்ரையாங்கிள் 1-2 போட்டுட்டு ஈசாக் உள்ள ஓடலாம். ஆமா. So இது வந்து to get the best out of Wirtz you need 3 players around him so that he bounces off each person. ஏதோ ஒருத்தவனுக்கு ஃப்ரீயா கிடைச்சோ Wirtz போட்டு விட்டுருவான் பால.
நம்ம இது வரைக்கும் அந்த செல்சி கேம் லைவ் பார்த்துட்டு இருந்தோம், டேய் வாங்கடா பால வாங்குறதுக்கு. மெக்காலிஸ்டர் அங்க போய் நின்ட்டான், சோபஸ் லைவ் அந்த பக்கம் போய் நின்ட்டான். கிராவன்பர்ச் யோசிக்கலாம், ஆமா நான் எப்படி எவன்ட்ட பால போடுறது, ஒருத்தவங்க வரவே மாட்டேங்கிறானுங்களே பால வாங்குறதுக்கு அப்படின்னு. ஆமா ஆமா. ஏன்னா அவனுக்கு 2 பேருமே போய் அட்டாக்க ஒட்டி நின்னுட்டானுங்க. டேய் அப்ப இங்க இருந்து யாரா கொண்டுட்டு போறது, நீங்க அந்த பக்கம் போய் நின்னுட்டீங்கன்னா யாரா கொண்டுட்டு போறது இங்க இருந்து அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பால். ஆமா கரெக்ட். இதுதான் ஐடியலி இப்ப கிராவன்பர்ச் பால் வச்சுக்கோங்க, சோபஸ் லைவ் முன்னாடி போயிட்டான், மெக்காலிஸ்டர் முன்னாடி போய் நின்னுட்டான் அந்த லைனுக்கு ஒட்டி, அந்த அவனுடைய பேக் லைன் ஒட்டி. இப்ப யாரா பால், எக்ஸாக்ட்லி இப்ப யாரா பால வாங்குறது, எல்லாரும் அங்க போயிட்டீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆமா ஆமா. So ideally இதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. So அந்த midfielders வந்து they have to drop back to play the triangles to release any one of the persons to go and attack the ball or whatever. கரெக்டா? அதனால தான் வந்து வேர்ட்ஸ் உள்ள வச்சிருந்தேன், எக்கிட்டிகே தூக்கி லெஃப்ட்ல போட்டேன். ஓகே, எக்கிட்டிகே தூக்கி லெஃப்ட்ல போட்டா ஒரு மெயின் காரணம், கேக்போ தூக்கி வெளியே போடுங்க, எக்கிட்டிகே தூக்கி லெஃப்ட்ல போடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து லோ பிளாக் ஆடுறாங்கன்னு வைங்க, ஓகேவா, கிராவன்பர்ச் வெளியே போட்டு சோபஸ் லைவ் டீப்பா போடுங்க. இப்போ வந்து they are playing the low block, ஓகேவா. ராபர்ட்சனை வந்து ஹாஃப் ஸ்பேஸ்ல கொண்டு வாங்க, எக்கிட்டிகேவை வந்து இது கொண்டுட்டு போங்க. ஓகேவா. இப்போ இவங்க எல்லாம் இங்க இருக்கானுங்க, இவங்க வந்து பயங்கரமான லோ பிளாக் ஆடுறாங்க, ஓகேவா. இப்போ பால வந்து சோபஸ்லை இஸ் கேப்பபிள் ஆஃப் பிளேயிங் தி டீப் கிராசஸ். பக்கமோ போலாம், எக்கிட்டிகே ஆர் டு ஃப்ரிம்பாங் இந்த பக்கம் whoever, ஓகேவா. எக்கிட்டிகேக்கே போடுங்க பால். ஃபார் எக்ஸாம்பிள் பால் வந்து எக்கிட்டிகேக்கு இருக்கு, இவங்க எல்லாமே வந்து இது பண்றானுங்க, they are standing in one straight line, எல்லாமே பின்னாடி தான் நிக்கிறாங்கன்னு வைங்களேன். நம்பர் 1 ஈசாக் வந்து இப்ப எக்கிட்டிகேனால நல்லா கிராஸ் பண்ண முடியும் உள்ள, ஓகேவா. ஈசாக் will get on the ball to head, we can overlap the box, overload the box with McAllister who is also good at heading the ball. அவனும் உள்ள வர முடியும், ஈசாக்கும் உள்ள வருவான். வேர்ட்ஸ் எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல நிக்கிறான், ஏன்னா ஈசாக் ரன் பண்ணானா ஏதோ ஒரு டிஃபெண்டர் அவனோட ரன் பண்ணுவான் கிராஸ் வரும்போது. you can use that as a dummy to play words on the edge of the box. சாலா edge of the boxல தான் எப்படி நிப்பான். ஆனா you can take shots from there. ஆனா the problem இந்த இதோட என்ன ப்ராப்ளம்னா, நீங்க இப்பவே பாக்குறீங்கல்ல, இட்ஸ் a very low percentage. இது நீங்க இப்ப எக்கிட்டிகே கிராஸ் போடுறான்னு வச்சுக்கோங்க, சாரி கிராஸ் போடுறான்னு வச்சுக்கோங்க, நீங்க பாருங்க சார், ஈசாக் உள்ள ஓடுறான், சார் உள்ள ஓடுறான், பலீனியோட மெக்காலிஸ்டரோட பலீனியா ஓடுறான். நீங்க பாருங்க சாலா வந்து இந்த பக்கம் ஃபார் போஸ்ட்ல ஓடுறான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது இட்ஸ் a low percentage shot, ஏன்னா you're always outnumbered இங்க. and statistically வந்து I think only 11% of crosses in the Premier League succeed. இது வந்து ஒரு ஐடியா, ஓகே. இப்போ எக்கிட்டிகேட்டியே பால் இருக்குன்னு வைங்க, இவனுங்க எல்லாமே கொஞ்சம் வெளியே தான் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல எக்கிட்டிகே உடைய பாடி மூவ்மெண்ட்னால he is able to cross பெட்ரோ போரோ and make a cross along the ground. அந்த பக்கம் போய் எக்ஸாக்ட்லி மேக் a cross along the ground and either one of them can run into the box to finish it or do whatever, fight for second ball or whatever. near post basically, correct. அப்படி அவன் நேர் போஸ்ட் எடுத்துட்டு போனா எவனோ ஒருத்தன் ஃபார் போஸ்ட்ல வரலாம், ஒருத்தன் எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல நிக்கலாம். he has options. நீ வந்து வேர்ட்ஸையோ இல்ல கேக்போவையோ அந்த இடத்துல கொண்டு போய் நிக்க வச்சாலே வந்து you are already cutting down that lane because Wirtz is not going to cross with his weak foot from there. But Wirtz can cross. ஆனா Wirtz வந்து I have seen him do more with his left foot. கேக்போலாம் சான்ஸ் இல்ல, but Wirtz வந்து I have seen him do more. நான் ஏன் வேர்ட்ஸ் வந்து இங்க போட்டேன்னா நடுவுல டு பிரேக் இஃப் த பால வந்து நீ வேர்ட்ஸுக்கே நடுவுல கொண்டு போய் கொடுக்குற, எக்கிட்டிகே அந்த லெஃப்ட் ஹாஃப் ஸ்பேஸ்ல இருக்காண்டா, இவன் வந்து சாலா இந்த ஹாஃப் ஸ்பேஸ்ல இருக்கானாலும் எக்கிட்டிகே இஸ் ஏபிள் டு டேக் ஷாட்ஸ் ஃப்ரம் தி எட்ஜ் ஆஃப் தி பாக்ஸ். நம்ம பாத்துறோம் யுனைட்டட் கேம்ல அந்த கேம்லலாம். ஆமா, இல்ல நான் வந்து எதுக்கு வேர்ட்ஸ் நடுவுல இது பண்ணலனாக்க, அவன் physically is not there yet. சிம்பிளா சொல்லணும்னா he will get beaten off the ball. இல்லைங்க, ஓகே மேபி ஃபர்ஸ்ட் 2-3 கேம்ஸ் நம்ம பார்த்தோம், நீங்க சொல்றது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் 2-3 கேம்ஸ் நம்ம பார்த்தோம், he is still not there. அதனால தான் அவனோட பெஸ்ட் few games left wingல இருக்கு. it will take him some time, it will take him so much. நான் என்ன சொல்றேன்னா, if you put him in that position and you have 2-3 players surrounding him to bounce passes. ஒரு தடவை மேன் சிட்டி கேம் நம்ம லைவ் பார்த்துட்டு இருந்தோம்ல, அவன் எங்கேயோ எடுத்துட்டு போவான் காரணம் அவன் சுத்தி எவனுமே இருக்க மாட்டானுங்க, அவன் எங்க பாஸ் பண்ண முடியும்? இல்ல அது கரெக்ட், ஓகே, நீங்க அந்த ஐடியாலாம் நல்லா இருக்கு. ஆனா வந்து இப்ப நீ சரவுண்டட் இந்த பொசிஷன்ல ஆடும்போது நீங்க யோசிச்சு பாருங்க, the caliber of opponents is going to go up against. Moises Caicedo very physical, Palhinha டாட்னம்ல again very physical. அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு அகைன்ஸ்ட் எல்லாம் I don't trust Wirtz to keep the ball. இல்ல அந்த இடத்துல if he is not able to keep the ball, it gives us a solid chance to get a free kick or something. அந்த இடத்துல with his trickery he will lose the ball without getting anything. அதான் சொல்றேன், ஃப்ரீ கிக்லாம் கிடைக்காதுன்னு சொல்றேன். he is not physically there yet. நீங்க
சோபோஸ்லை அவன் ஃபர்ஸ்ட் லைப்சிக்ல இருந்து வரும்போது பாருங்க, அவனோட செகண்ட் சீசன் பாருங்க எவ்வளவு மசில் போட்டான்னு. சோபோஸ்லைக்கும் இந்த பிரச்சனை ஸ்லைட்டா இருந்தது, வேர்ட்ஸ் அளவுக்கு தெரியல, பட் ஸ்லைட்டா இருந்தது அவனுக்கும். எனக்கு என்னன்னாங்க, இந்த இன்பொசிஷன் வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு ஆடினோம்னா ஓகே வி ஆர் கோயிங் டு லூஸ் த பால், அங்கேயே வச்சுக்கலாம். அவர் வால்யூம் ஆஃப் சான்ஸ் கிரியேஷன் வில் drastically go up. I think that is what I feel. If we are able to do this na, at least chance creation இது வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த ஷார்ட் பாசஸ் ஹேவ் டு கம் ஆஃப். உங்க சிஸ்டம் நான் தப்பு சொல்லல, இட் இஸ் ஹவ் வி வாண்ட் டு ப்ளே. அது நான் நீங்க சொல்ற ஐடியாலாம் நான் தப்புன்னு சொல்லல, இட் இஸ் ஹவ் வி வாண்ட் டு ப்ளே. ஸோ இந்த ஷார்ட் பாசஸ்லாம் தே ஹேவ் டு கம் ஆஃப். வேர்ட்ஸ் வந்து அந்த ஷார்ட் பாசஸ் வரணும்னா ஹி ஹேஸ் டு பி ஏபிள் டு ஹோல்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் டக்குன்னு பவுன்ஸ் பண்றதுக்கே யூ நீட் டு ஹோல்ட் ஆஃப் சம்மன். இல்லைன்னா அந்த பால் ரிசீவ் பண்றதே கஷ்டமா இருக்கும். ரைட் 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 ரைட். என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி ஓகே ஆன் பேப்பர் என்ன வேணாலும் டிராயிங் போடலாம், அந்த ஷார்ட் பாஸஸே நடக்கணும். 1-2 ஷார்ட் பாஸஸ் டக்கு டக்கு நடந்து மூவ்மெண்ட் நடந்து இன்டர் ஸ்விட்சிங் இதெல்லாம் நடக்கணும். இங்க நம்ம பேப்பர்ல போடுறது 1000 போடலாம். ஸோ ஐ ஜஸ்ட் தாட் நீங்க ஸ்கிரீன்ஷாட் ஸ்டாப் பண்ணலாம். ஐ ஜஸ்ட் தாட் திஸ் இஸ் ஹவ் வி மைட் செட் அப். அண்ட் ஏன் நான் சோபோஸ்லை டீப்பா வச்சேன்னா, ஒன் ஹீ கேம் அண்ட் டோல்ட் ஐ லைக் டு பிளே மச் டீப்பர் அந்த நம்பர் 6 ரோல். ஓகே வாங்க. ஸோ அவன் நம்பர் 6 ஆடினா அவனுக்கு ஸ்பீடும் இருக்கு, அவனால ரெக்கவரும் பண்ண முடியும். Number 2, he gets time on the ball to pick those long passes or long crosses that he used to do for Leipzig. And the left half space la irundo right half space la irundo and the cross alla Isak போறதோ என்னவோ, I think he gets more time on the ball to do it. Maybe அதனோட பாசிட்டிவ் நினைச்சேன் நான். I don't think Slot will play him. அதுதான் நான் சொல்ல வந்தேன். I don't think he will play him there. ஏன்னா ஐ திங்க் த ஃபேக்ட் இஸ் இந்த சிஸ்டம் டிசைன் பண்ணும்போது ஐ திங்க் he thought McAllister வந்து was supposed to be the deep person, the deep creator. Szoboszlai வந்து அந்த pressing அந்த இதுக்காக முன்னாடியே வைக்கலாம் அப்படின்னு that is what the impression I got. எனக்கு அதனால இது வச்சேன். ஃப்ரிம்பாங் ஏன் தெரியுமா போட்டாங்க? see although Bradley has done well எல்லாமே, ஃப்ரிம்பாங் வந்து is insane recovery pace. அது வந்து we've seen first 3 games when he was fit, we saw the recovery pace that he brought to the team. That is one. திருப்பி சொல்றேன், when he becomes fit and he plays 3 games in a row, கண்டிப்பா he'll play above Bradley. I am very sure of it. Because attackலயும் he is able to hold the width and put in crosses. Defensively இந்த ஆஸ்பெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரிகவரிக்கு யூஸ் பண்ணலாம். பட் ஐ திங்க் இப்போ லாஸ்ட் ஒரு 3 கேம்ஸா நம்ம ரெஸ்ட் டிஃபென்ஸ்ல 3 பேர் வைக்கணும்னு சொன்னேன்ல, அப்பப்போ பிராட்லி வரான்ல, அது வந்து ஃப்ரிம்பாங் பண்ணானாக்க இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் ஹிஸ் டேலண்ட். ஒன்று கரெக்ட். அது ஃப்ரிம்பாங்க பண்ண வைக்க, அதனாலேயே ஐ ஃபீல் லைக் ஃப்ரிம்பாங்க்கும் இந்த பிசிக்காலிட்டி பிரச்சனை இருக்கு. நான் வேர்ட்ஸுக்கு சொல்றேன், அதே பிரச்சனை தான் இவனுக்கும் இருக்கு. he also has to put on muscle இந்த இடத்துல இங்கிலாந்துல ஆடணும் அப்படின்னாக்க. ஸோ இதோட வந்து we conclude this 3-part series. ஆமா, 2 பார்ட்னு எபிசோட் ஆரம்பிச்சது 3 பார்ட் சீரிஸ் ஆயிடுச்சு. பட் ஒரு வழியா இருங்க, எபிசோட் முடிய போகுது. நாட்டிங்கம் வராங்க. இந்த பேப்பர்ல போட்டதெல்லாம் பிட்ச்ல பாப்போமா பார்க்க மாட்டோமா? முடியாது. பிரெண்டன் ஜான்சன் அவன் நாட்டிங்கம்ல இருக்க ஞாபகம் தான் வந்தது. ஏறு முடியிற வரைக்கும் 7 கேமோ 8 கேமோ இருக்கு. எங்கயாச்சும் பிசுறு தட்டுச்சுன்னா அப்புறம் ஸ்லாட்டுக்கு விரட்டல் தான், ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல ஆந்தனி எலாங்கா 28th மினிட் வின்னர், நான் கேரண்டி கொடுக்குறேன். அதுக்கு மேல உசுறு தாங்க. எலாங்கா நியூ காசல் போயிட்டாங்க. ஓ எலாங்கா போயிட்டான். எலியட் ஆண்டர்சன். பட் மக்களே, உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் இந்த வீடியோல வைங்க. இன்டர்நேஷனல் பிரேக்ல மொத்தத்தையும் கவர் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சதை எல்லாம் வந்து நான் ஸ்லாட் கிட்ட இப்ப லெட்டர் போட்டாச்சு. ஸ்லாட் வழக்கமா நம்ம எபிசோட பாப்பாப்ல, இதையும் பார்த்து ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணாருன்னா அப்புறம் டைட்டில் ரன் தான். ஆமா கரெக்ட். பட் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் சைட்ல இருந்து வேற எதுவும் இல்லை. டயர்டாகி போச்சுங்க லிவர்பூல் பத்தி இவ்வளவு பேசி.